அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாள் வழிபாடு, அதாவது 9ஆம் நாள் வழிபாடு. இதுவரைக்கும் மற்ற 8 நாட்கள் வழிபாட்டை நீங்கள் செய்யலினாலும் பரவாயில்ல, இந்த ஒரு நாள் வழிபாட்டை மட்டுமாவது உங்கள் வீட்டில் செய்யுங்க. அன்னை வராகியோட அருளால் எல்லா நன்மையும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இந்த பூஜை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக ஓர் அறிவிப்பு. 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய அற்புதமான நாள். இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை செய்வதற்காக 13 ஆகர்ஷண பொருட்களை நீங்கள் மேலே வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி 13 ஆகர்ஷண பொருட்களை பெருநெல்லி செடியினுடைய வடக்கே போகும் வேர் உட்பட அந்த பொருட்கள் அனைத்தையுமே ஒரு வெண்கல சொம்பில் இட்டு வரலட்சுமி தாய்க்கு கலசம் கட்டி பூஜைக்காக கொடுத்துட்ருக்கேன். இந்த கலசம் வாங்க அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இணைத்து வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய நாளில் சொல்ல வேண்டிய மந்திரம், சொல்ல வேண்டிய போற்றிகள் மற்றும் சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவங்களுக்கு 3 ஆலோசனைகள் என அனைத்தும் வழங்கப் போகின்றேன். இந்த கலசம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுங்கள். 23/7/2026 ஆஷாட நவராத்திரியின் 9ஆம் நாள். 9ஆம் நாள் நாம் அன்னையை மகா வாராகியாக வணங்குகின்றோம். இந்த 9ஆம் நாள் வழிபாடு செய்வதால் கிடைக்கும் நன்மை வெற்றி, எதிலும் வெற்றி மற்றும் இறை பாதுகாப்பு. இந்த 9ஆம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யுங்கள், அல்லது காலை 7 மணிலிருந்து 12 மணி, அல்லது மாலை 5:30 இரவு 9:30 மணிக்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். அம்மாவுக்கு ஏதேனும் வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டே இந்த வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் வாராகி அம்மாவோட சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்யுங்க. நிறைவு நாளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சிலை இல்லைன்னா பரவாயில்ல, வழிபாடு மட்டும் செஞ்சால் கூட போதும். இந்த வழிபாட்டிற்கு 9 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி பூஜையில் ஏற்றி வைக்க வேண்டும். இந்த 9 தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபமேற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி ஆப்பிள் பழம் அல்லது உங்கள் வீட்டில் வேறு என்ன பழம் இருக்கோ அதை சிறப்பு பழமாக பிரசாதமாக வைத்து ஏதேனும் கிழங்கு வகைகளை சமைத்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக படைத்து ஓம் மகாவராகி போற்றி, ஓம் மகாவராகி போற்றி, ஓம் மகாவராகி போற்றி அப்படின்னு வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ 111 முறை சொல்லி ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் வழிபாடு செய்து வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்க வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி அம்மாவின் அருளை பெறுங்கள். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. நிறைவு நாள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சூழ்நிலையின் காரணமாக, உடல்நிலையின் காரணமாக இந்த வருடம் ஆஷாட நவராத்திரி முதல் 8 நாள் பூஜை உங்களால் செய்ய முடியலனாலும் இந்த ஒரு நாள் பூஜை செஞ்சால் கூட அந்த 8 நாள் பூஜையும் செய்த பலன் அப்படியே கிடைக்கும். ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் 9 பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா மகா புண்ணியம். முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள், அல்லது எங்களது அறக்கட்டளையின் அன்னசேவா குழு செய்யும் அன்னதானத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி அமாவாசை தவற விட்டுறாதீங்க. ராமேஸ்வரம் போய் இறந்த முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்களை செய்ய முடியாதவர்கள் எங்களது அறக்கட்டளையில் பதிவு செய்து கொள்ளுங்கள். எங்கள் அறக்கட்டளையின் சார்பாக 12/8/2026 ஆடி அமாவாசை ராமேஸ்வரத்தில் பித்ரு பிண்ட தர்ப்பண காரியங்கள் முறைப்படி செய்து வைக்க இருக்கின்றோம். நேரடியாக வர முடியாதவர்களுக்காக மட்டுமே இந்த சேவை. பதிவு செய்பவர்களுக்கு ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க போகிறோம். உங்கள் முன்னோர்களின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.